மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பட்டாணி குருமாங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, ஒரு கல்பாசி போட்டுடலாங்க. இப்போ நல்லா பொரியுதுங்க. நம்ம வெங்காயம் போட்டுடலாங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டுடலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தலை போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பட்டாணி குருமா. இப்போ நான் இன்றைக்கி பட்டாணி சாதம் பண்ணுறேங்க. பட்டாணி சாதத்துக்கு இந்த பட்டாணி குருமா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. அப்படியே பட்டாணி, ஸ்வீட் பட்டாணிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பட்டாணி குருமா. இதில் அப்படியே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படியே திரட்டி விடலாங்க. இதுக்கு ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மிக்சியில் 2 வில்ல தேங்காய், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, சாம்பார் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதை அப்படியே நான் வாட்டிட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்படியே 2 மல்லித்தலை, 2 புதினா தலை அப்படியே போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த குருமாவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்படியே 2 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்படியே அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த குருமா. பிரியாணிக்கு, குஸ்காக்கு, எல்லாத்துக்குமே சூப்பராக, சப்பாத்திக்கு, நானுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதை அப்படியே நல்லா கலக்கி விடலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. காரம், உப்பு இதெல்லாமே அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே மூடி வைக்கலாங்க. வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம். இப்போ சூப்பராக பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் போட்ட அந்த கிழங்கு, பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட அந்த சோம்போட வாசம், அந்த மல்லித்தூளோட வாசம், மட்டன் மசாலா போட்டிருக்கோம், முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், இதையெல்லாம் சேர்ந்து ஸ்வீட் பட்டாணி வேறு எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது